ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டிஆர் மற்றும் டைரக்டர் ராம்குமார் அவர்களோட படத்தை பற்றின லேட்டஸ்ட் நிலவரம் என்ன அப்படின்ற அட்டகாசமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன எஸ்டிஆர் பிளட்ஸ், எல்லாரும் எஸ்டிஆர் அண்ட் டைரக்டர் ராம்குமாரோட ப்ராஜெக்டோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்காக ரீசெண்டாக படத்தோட டைரக்டரான ராம்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் படத்தை பற்றி அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். சிம்பு சாருமே ரொம்ப கிளியரா ரைட்டிங்கை நம்ம விட்டுறவே கூடாது இந்த படத்துல அப்படிங்கறத சொல்லுவார். ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. பட் அது கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே அது கொஞ்சம் கண்டிப்பா அது தள்ளி தான் ஆரம்பிக்கும். அது இப்போ உடனே ஸ்டார்ட் ரைட்டிங்ல இருக்கு. ரைட்டிங்ல இருக்கு. ஓகே, மெனோவா என்ன எதை பத்தி ஏதாச்சும் சின்ன ஏதாவது சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டா ஒரு காலேஜ் அது. பட் பார்க்கிங், அதாவது அது டோட்டலா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின் படமா இருக்கும். அதுல ஒரு ஹீரோ எலிமெண்ட் இருக்கும், ஒரு டைரக்டர் டச் இருக்கும், நிறைய பேரை கனெக்ட் பண்ற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அது என்ன நண்பாஸ் கேட்டிங்களா? ஸோ படம் ஒரு யங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த படம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஆன் த ப்ராக்ரஸ் தான். ஸோ யாரும் இந்த படம் ட்ராப் அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக படம் வெளியாக போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எஸ்டிஆர் பிளட்ஸ்.